மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலத்தில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கு கொள்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், என்னென்ன ஏற்பாடுகள் பொதுக்கூட்டத்துக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வேணும். இது இல்லாம பிரதமர் வருகையை ஒட்டி என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அந்த பகுதியில் விதிக்கப்பட்டிருக்கு? மணிமாறன், நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய முதல் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் இது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பாக நேற்றைய தினம் கோவையில் ரோட் ஷோ நிகழ்ச்சி மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு திரட்டிய மோடி இன்று பிற்பகல் 1 மணி அளவில் சேலம் கெஜல் நாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார். இதற்காக ஹெலிகாப்டர் மூலம் பிற்பகல் 12:35 மணி அளவில் இந்த பகுதிக்கு வரக்கூடிய மோடி அதன் பிறகு கார் மூலமாக மேடைக்கு வருகிறார். அதற்காக இங்கே ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட மைதானத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 50,000 இருக்கைகள், 50,000 பேர் அமருவதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருவதையொட்டி கடந்த 3 நாட்களாகவே இந்த பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு பணியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 12 எஸ்பிக்கள், 18 ஏடிஎஸ்பிக்கள் உட்பட கிட்டத்தட்ட 2700 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிற்பகல் 1 மணி அளவில் நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் இந்த பொதுக்கூட்டத்தில் மோடி உரையாற்ற இருக்கிறார். அது தவிர்த்து கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தில். அதாவது கூட்டணி கட்சியில் நேற்று கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்கிறார்கள். அதே போல ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்துக்கிறாங்க. ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சாலை சேலம் நாமக்கலுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இந்த பகுதியில போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சேலத்திலிருந்து நாமக்கல் நோக்கி செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் அனைத்தும் கொண்டலாம்பட்டி, ஆட்டியாம்பட்டி வழியாகவே இயக்கப்படுகின்றன. அதேபோல் நாமக்கல்லிலிருந்து சேலம் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் அந்த பகுதியிலேயே திருப்பி மாற்றுப்பாதையில் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 1 மணி அளவில் பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் பேசுகிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சிக்கான நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இங்கிருந்து காமலாபுரம் விமான நிலையம் சென்று அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் மோடி. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா கெஜல் நாயக்கன்பட்டி சேலம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த மைதானத்தில் தான் தேமுதிகவோட மாநாடு நடைபெற்றது. இதனை அடுத்து 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதாவோட அதிமுக பொதுக்கூட்டமும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டமும் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் முக்கியத்துவம். அந்த பகுதியில் தான் இன்றைய தினம் பிற்பகல் 1 மணி அளவில் மோடி உரையாற்றவிருக்கிறார். மணிமாறன், களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி மோகன்ராஜ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.